நமக்கு வந்து we were lucky to get into this kind of position. நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி bowling பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் இந்தியா இதேமாரி பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம். அதேமாரி பர்ஃபார்ம் பண்ணி we have come back into the game. அதுக்கும் டாஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து கிரிட்டிக்கல் டயத்தில் அன்பிளேபிளாக நாட் ஓன்லி டுக் விக்கெட் பட் ஆல்சோ டிட் நாட் கன்சிட் எனி ரன்ஸ். அவர் வந்து பவுண்டரி அடிக்க முடியல அவரை, பட் he was always attacking the batsman. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இன் this first test match. Absolutely no doubt about it. அவருடைய contribution as a captain also is remarkable. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 218 ரன் லீட்ல இருக்காங்க இந்தியா. அப்பர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தியா தான் இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சைன் இந்தியாவுக்கு? இந்தியா ஹேவ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் த கேம். இதுதான் என்னுடைய கணிப்பு. we have not reached டிரைவிங் சீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்ல முடியாது. கௌதம் கம்பீர் பண்ண இன்னொன்று பெரிய வெற்றிகரமான விஷயம் KL ராகுல் ஓப்பனிங் இருக்கிறது. நேற்று நம்ம பேசணும், ராகுல் தான் லுக் த பெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படின்னோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் அன்பார்ச்சுனேட் அவுட். அவர் இன்னைக்கு ஆனது எப்படி இருந்தது தெரியுமா? நேற்று நான் அவுட் இல்லை அவுட் ஆகிட்டீங்கன்னு சொன்னீங்க, அவுட் ஆகிட்டீங்கல்ல, இப்போ திருப்பி வந்திருக்கேன், அவுட் ஆகி காட்டுங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆடினார் இன்னைக்கு. இப்படி ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டின்னு வாங்கல, அதே மாதிரி பண்ண ஒரு பேட்ஸ்மேன் கவாஸ்கர். அதுதான் கவாஸ்கரோட கம்பேர் பண்ணாங்க. கவாஸ்கருக்கு அப்புறம் இவர் தான். அவர் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், இவர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். நாளைக்கு ஃபுல்லா கூட பேட்டிங் விக்கெட்டா தான் இருக்கும் தோன்றது. ஆனால் ஃபர்ஸ்ட் half an hour 45 minutes ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் தி விக்கெட்ல எனிதிங் கேன் ஹேப்பன். கொஞ்சம் மாய்ஸ்சர், ஆமா மாய்ஸ்சர் இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, அதனால ஒரு சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு இந்தியாவுக்கு எப்படி எல்லாம் ஃபேவரபிளா வந்ததோ அதே மாதிரி தான் நாளைக்கும் ஸ்டார்டிங் ஃபேவரபிளா தான் இருக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமா நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் half an hourல லூஸ் பண்ணக்கூடாது விக்கெட்டை. ரன்ஸ் டசன்ட் மேட்டர், we don't need to score runs. இப்போ இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரன் லீடு விக்கெட்டுக்கான வாய்ப்புகள் ஈஸிலி 400+ லீடு டெஃபினட்டா வரணும். இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கா? 400க்கு மேல அடிச்சிட்டோம், வெற்றி வாய்ப்பு நமக்கு தான். 85%க்கு மேல, நியர்லி 90% சான்சஸ் நமக்கு தான். கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம். பாலர் கவாஸ்கர் டிராஃபியோட டே 2, அதாவது டெஸ்ட் 1 டே 2 இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு டே 1 பற்றி கல்யாணராமன் சார் பேசினாரு. ஸோ இன்னைக்கான டே எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக கல்யாணராமன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேத்திக்கு நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க, நான் ஸ்டார்டிங்கே கேட்டிருந்தேன், டாஸ் வின் பண்ணி அவங்க சூஸ் பண்ணது கரெக்டா அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், டாஸ் வின் பண்ணி ஏன் பேட்டிங் எடுத்தாங்கன்னு கேட்டீங்க. ஸோ இன்னைக்கான சுச்சுவேஷனில் அதை எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டா இல்லை இன்னுமே அதே ஸ்டாண்டில் தான் இருக்கீங்களா? அது தவறு தான். நமக்கு வந்து we were lucky to get into this kind of position. நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி bowling பர்ஃபார்மன்ஸ் நம்ம இது வரைக்கும் இந்தியா இதேமாரி பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம். அதேமாரி பர்ஃபார்ம் பண்ணி we have come back into the game. அதுக்கும் டாஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு அவர் பவுலர்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி கேப்டன் ஹூ லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவரே ஒரு பவுலராக இருந்து அவரே வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூலாம் கொடுத்து சுச்சுவேஷனை மாற்றி கொண்டு வந்துட்டார். அதனால் அந்த நம்ம டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்து அவங்கள 150 ரன் 170 ரன்ல அலோட் ஆக்கியிருந்தோன்னே, நம்ம வந்து நேத்தி 1 விக்கெட் 2 விக்கெட் லாஸில் ஸ்கோர் 60-70 இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் டே பேட்டிங். நீ பார்த்தீங்களா, பேட்டிங் பிச்சில் வந்து ரொம்ப ஹெல்ப் இல்லை. நேற்று மாதிரி ஃபுல்லாக அடிந்தானே இன்னைக்கு வந்து இன்னும் கண்ட்ரோல், இன்னும் நல்லா நடந்திருந்தது. நமக்கும் நடந்திருந்தா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வந்து எவ்ரிபடி நோஸ் தட் பெர்த் பிச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பெர்த் பிச் இஸ் வெரி டேஞ்சரஸ் விக்கெட், பர்டிகுலர்லி இன் தி ஃபர்ஸ்ட் மார்னிங் பவுலர்ஸ் அப்படிங்கிற. ஆமா, ஃப்ரெஷ்னஸ், மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்குச்சே தான் விக்கெட் வந்து ரொம்ப பைட்டா இருக்கும். அவங்க 3 ஃபேஸர் வச்சிருக்காங்க, நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற 3 பேர் இருக்காங்க, ஸ்டார்க், ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ். அதை தவிர மிச்சல் மார்ஷ் இருக்காரு, நேத்தம் லைன், அவரு வந்து விக்கெட் டேக்கர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து பிஜிடிலையும் நல்லா வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்கும்போது அவங்க நம்மளை எப்படி ட்ரபிள் பண்ணாம இருந்திருப்பாங்க? நீங்க ஒன்று சொல்றீங்க, டாஸ் இஸ் ஒன் ஃபேக்டர்.
இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா இந்தியா ஃபேக்டர் சார், இல்ல டாஸ் ஃபேக்டர்ங்கிறத விட, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நியூசிலாந்து சீரீஸ் பார்த்தோம், பெங்களூர்ல நடக்கும்போது டாஸ் நம்ம ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தது தான் நமக்கு பெரிய டிராபேக்கா போய் நம்ம தோத்ததுக்கு காரணமே அதுதான். ஸோ டாஸ்ங்கிறது ஒரு மேட்சுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சூஸ் பண்றது. ஸோ இப்போ வரைக்கும் பாசிட்டிவா தானே பண்ணிட்டு இருக்காங்க, பாசிட்டிவா தானே போயிட்டு இருக்கு. பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, பாசிட்டிவா பண்ணல, அதுக்கு இருக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்களே சொன்னீங்க பெங்களூர் டெஸ்ட்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தோம், 36 ஆல் அவுட் ஆனோம், லெஸ் தென் 50 ரன்ஸ் ஆல் அவுட் ஆனோம். அதே மாரி அந்த லெவல்ல நம்ம பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி இதே மாதிரியே நம்ம டாஸ் பண்ணி பேட்டிங் எடுக்கிறோம், 150 ஆல் அவுட் ஆகிறோம். அது என்ன, வாட் டஸ் இட் சிக்னல் டு பிளேயர்ஸ் ஆர் வாட் டஸ் இட் சிக்னல் டு கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ்? இப்போ ஸ்பின் பிச்சா இருக்கும்போது 3rd டே 4th டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பின் நல்லா எடுக்கும், அப்போ வந்து பேட்டிங் பண்றது ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டா பேட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால தான் டாஸ் வின் பண்ணி 4th டே அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் ஆடி வின் பண்ற நிலைமைக்கு கொண்டு போகாம தான் அவங்க அந்த மாதிரி சூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்ம் பண்ணல, அதனால வந்து அந்த ஃபேக்டரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுவும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு சீரிஸ் அடைச்சேன். இன்னைக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கல்ல, இன்னைக்கு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க டாஸ் வின் பண்ணி இப்போ வந்து முடிவு வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதை வந்து பண்ணக்கூடியவங்கிறதுக்கு துளி கூட சிக்னல் இல்லை நமக்கு. இன்னைக்கு நேற்று மேட்ச் ஆரம்பிச்சேன், என்டையர் நியூசிலாந்து சீரீஸ்ல அவர் பேட்டிங் ஹஸ் ஃபெயில் வெரி பேட்லி, அதுவும் டாப் ஆர்டர் ஹஸ் ஃபெயில் வெரி பேட்லி. அந்த டாப் ஆர்டரை அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட எக்ஸ்போஸ் பண்றது, அதுவும் பெர்த் விக்கெட்ல ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்ட எக்ஸ்போஸ் பண்றது பெரிய தப்பு தான். அண்டு நம்ம ஃபெயில் தான் ஆனோம். நேற்று வந்து நம்ம பேட்டிங் ஹஸ் ஃபெயில் பேட்லி. ஆக்சுவலா அது 250-300 ரன் ஸ்கோர் பண்ற பிச்சு தான். அவங்களும் பேட்டிங் ஃபெயிலியர் தான், அதான் ஹோம் கிரவுண்ட்ல அவங்களும் ஃபெயிலியர். அதனாலதான் இந்த நிலைமையில இருக்கோம் நம்ம. அதனால வந்து இவருக்கு கரெக்டா 150 ரன் அடிச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிற டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்திருப்பாரு. இல்ல 250-300 ரன் அடிக்க முடியும் தானே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. எடுக்க முடியல இல்ல வேறாலையும் நம்மளாலையும். அதாவது நான் இவ்வளவு எடுப்பேங்கிறத விட அங்க போய் விளையாடி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த பிச் கண்டிஷன்ல இருந்து அந்த பேஸை எவ்வளவு ஹேண்டில் பண்றாங்கல இருந்து எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்படி கிடையாது. நம்ம வந்து பிச் ரிப்போர்ட்டை வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். அங்கே பிச்சு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களையே கன்சல்ட் பண்ணுவாங்க. 2 டீமும் 2 கேப்டனும் இண்டிவிஜுவலாகவும் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டாகவும் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. அது தவிர ரிப்போர்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் பர்த்துலலாம் என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, எப்படி பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் மார்னிங்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறது, பேட்டிங் பண்ணவங்க எவ்வளோ ரன் அடித்தாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து he has got his own calculations sir. கௌதம் கம்பீர் அவர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, கேப்டன் நல்லா தெரியுது சார். ஆஸ் எ கோச்சா பாத்தீங்கன்னா கேப்டனோட டிசிஷன் மேக்கிங்ல அவருக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல. அந்த பங்கு தான் தப்பா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பேசுறோம், வேற ஒன்றும் இல்லை. தப்பா பண்றதுனால அவர் வந்து ஒரு விஷயம் சார், நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறோம், அது சரியா முடிஞ்சிருச்சுன்னா அதுல பிரச்சனை கிடையாது. அது தப்பா முடியாது தானே அதுல பிரச்சனையே வரும். தப்பா பண்ணது சரியா முடிஞ்சதுக்கு காரணம் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஆஃப் சம் பிளேயர்ஸ். அதான் நம்ம இப்போ இந்த மேட்ச் இப்போ செகண்ட் டே ரிவ்யூ பண்ணச்சே அது தெரியும். நம்ம we will know why we are in good position because of some individual brilliance. யார் அது? ஒன்னு நம்பர் 1 கேப்டன் himself. நேத்தி போட்ட bowling அப்படியே பேக் போனையே ஆஸ்திரேலியா கேப்டன் ஆக்கினதே வந்து இப்போ காம்பீர் தானே. அவருக்கு செலக்டர்ஸ் வாங்க, முன்னாடியே வைஸ் கேப்டனா இருந்தாரு. வைஸ் கேப்டனா இருந்தாரு, அதுக்கெல்லாம் கம்பீர் கிரெடிட் கொடுக்க முடியாது. எப்படி பும்ரா ஹஸ் பீன் groomed, அவரோட பங்கு இல்லாம எப்படி இவருக்கு கேப்டன்சி கிடையவே கிடையாது. பும்ரா ஹஸ் பீன் groomed as a vice captain even before ஒரு சீரீஸ்ல பண்ணிருக்காரு. even before அகர்கர் became a chairman of selection committee. previous selection committee ஒரே ஒரு டெஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரே டெஸ்ட் தான் அப்பல இருந்து groom பண்ணியாச்சு. அவரை அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க, பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கவே இல்லையா அந்த கேப்டன்? இல்ல, அகர்கர் வந்து வேற யாராவது வைஸ் கேப்டன் போடுனா செலக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. கில்ல போட்டுருக்காங்களே. இல்லையே, கில் வந்து ஒன்லி ஃபார் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு தான் போட்டிருக்காங்கல்ல. அதான் அதுவும் பும்ரா இருந்தார்ல. ஒயிட் ஆல்ரெடி பும்ரா வந்து ஓடிஐ பாத்தீங்கன்னா அயர்லாந்து கூட போய் நம்ம டூர் விளையாடும் போது அயர்லாந்துக்கு ஓடிஐல பும்ரா கேப்டனா இருந்திருக்காரு. ஓடிஐ முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல, முக்கியமா புரிஞ்சு வேண்டியது ஆல் ஃபார்மட் பிளேயர் பும்ரா. அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர், மீதி பேரோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் அவருக்கு வந்து ஒயிட் பால்ல வைஸ் கேப்டன்சி கொடுக்கல, கேப்டன்சியும் கொடுக்க மாட்டாங்க. என்ன, அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தானோ அப்பப்போ. அவர் 3 ஃபார்மேட்லயும் எல்லாம் அடிந்தாருன்னா அவர் வேர்ல்டு நம்பர் 1 பவுலருங்க, வேர்ல்டு நம்பர் 1 பவுலர், இந்தியாஸ் நம்பர் 1 பவுலர். அவர் வந்து எல்லா மேட்சும் ஆட முடியாது. ஒரு கேப்டன் எல்லா மேட்சும் ஆடாம இருக்க முடியுமா? அதுக்கோசம் தான் அவருக்கு
ஒயிட் பாலில் மட்டும் அதுவும் செலக்டிவாக ஒயிட் பாலில் 50 ஓவர் பேசிஸ் மேட்ச்சில் கீ மேட்சஸ் விளாடுறாங்க, மேட்ச் ரெஸ்ட் கொடுக்குறாங்க, டெஸ்ட் மேட்ச்லேயும் ரெஸ்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இப்போ கூட எதுக்கு அவங்கள வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்கன்னா, ஒரு மேட்ச் ஒரு 2 மேட்ச்சுக்கு தான் லீட் பண்ண முடியும் இருக்கும், அதுக்கோசம் தான் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. அதனால வைஸ் கேப்டன் அவர் ஆக்கினதுக்கு வந்து கௌதம் கம்பீர் அதனால தான் கேப்டன் ஆனங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஐ டோன்ட் அக்ரி வித் தட். இதே பும்ரா வந்து பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆஸ்திரேலியன் பிச்சில் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் நினைக்கிறேன், அதில் ஒரு 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்போ இது செகண்ட் இது 11 டைம்ஸ் வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்த ஒரு இந்தியன் பவுலர்னா பும்ரா தான். அவரோட அந்த பவுலிங், அதான் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த அலெக்ஸ் கேரியோட அந்த விக்கெட் எடுத்தது அதெல்லாம் எப்படி இருந்தது? பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்தே உங்களுக்கு பிச்சில் வந்து பெருசாக ஸ்பின்லாம் இல்லை, ஆனால் அதுலேயும் ஸ்பின் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் bowling பர்ஃபார்மன்ஸ் பை அன் இந்தியன் bowler ஃபார் அ லாங் டைம். ஒரு கபில் தேவ் ஒரு பீக்கில் இருக்குச்சு, ரெகுலராக ரிப்பீட்டடாக மேட்ச் வின்னிங் ஸ்பெல் போட்டார். அவரும் ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு 5 விக்கெட்ஸ் ஹால் எடுத்தார் மெல்பர்னில், செகண்ட் இன்னிங்ஸில் அதுவும் விக்கெட் எடுத்து. அதனால தான் ஜெயித்தோம் நம்ம. அவரும் திலீப் தோஷியும் போட்டு ஜெயித்தோம் கவாஸ்கர் கேப்டன்சியில். இங்கிலாந்துலேயும் போட்டிருக்காரு, சேத்தன் சர்மாவை போட்டிருக்காரு, அதுமாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க, 2-3 பேர் போட்டிருக்காங்க. பட் இது வந்து கிரிட்டிக்கல் டயத்தில் அன்பிளேபிளாக நாட் ஓன்லி டுக் விக்கெட் பட் ஆல்சோ டிட் நாட் கன்சிட் எனி ரன்ஸ். அவர் பாருங்க எவ்வளோ அனாலிசிஸே அவரை வந்து பவுண்டரி அடிக்க முடியல. அவர் வந்து மிக்ஸ் பண்ணுற பால் வந்து ஸ்லோவர் ஒன் போடுறாரு, ஷார்ட் பால் போடுறாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் ஷார்ட் பால் ரொம்ப கம்மியாக போட்டார். பட் he was always attacking the batsman. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். அப்சல்யூட்லி நோ டவுட் அபவுட் இட். அவருடைய கான்ட்ரிபியூஷன் as a captain also is remarkable. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஹர்ஷித் ராணா இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதுவும் ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடுறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 3 எடுத்திருக்காரு. எக்ஸாக்ட்லி. அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கல. அவரை வந்து பொட்டன்ஷியலை வச்சு தான் எடுத்திருக்காங்க பியூர்லி. அதில் இப்போ கௌதம் கம்பீரை பாராட்டியானோம். இப்போ நம்ம வந்து கௌதம் கம்பீர் பற்றி ரொம்ப சில சமயத்தில் ரொம்ப இதுவாக பேசுகிறோம். அவர் வந்து தப்பு பண்ணுறாரு. இல்லை சார், நீங்கள் சரி நானே பேசுகிறேன்னு வச்சுப்போம். நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம டிபேட்டில் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், ஒத்துக்கிறேன். அவர் சில விஷயங்கள் நல்லது பண்ணது என்ன, தைரியமாக அவருடைய ரிஸ்கில் தான் அவர் வந்து ராணாவை வந்து ஸ்பாட் பண்ணி செலக்டர்ஸ்கிட்ட பேசி டீமில் கொண்டு வந்து, அதுவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே 11ல் கொண்டு வந்து இறக்கிட்டாரு. அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் நிதிஷ்குமார் கூட அவருடைய செலெக்ஷன் தான். அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நிதிஷ்குமார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நீங்கள்லாம் கேட்டிருங்க, இப்போ அந்த இன்டர்வியூ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல், பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் மீடியம் பேஸ் நாட் ஸ்பின். அது வந்து ரொம்ப ரேர் இந்தியன் கிரிக்கெட்டில். ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப கம்மி. ஈவன் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் ஃபாஸ்ட் பவுலரே ரொம்ப கம்மி, ஃபாஸ்ட் பவுலிங்கே கம்மி. லைக் ஹர்திக் பாண்டியா ஜெனியன் ஆல்ரவுண்டர். அதுமாரி நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணி இப்போ இருக்காரு ஒரு அபிஷேக் நாயர்னு, இஸ் அசிஸ்டன்ட் கோச். அவரே ஒரு அதுமாரி தான் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். அவராலலாம் பர்ஃபார்மே பண்ண முடியல. அவரை இது பண்ணி இவர் ஸ்டூவர்ட் பின்னின்னு ரோஜர் பின்னியோட சன்னு அதுமாரிலாம் இருந்தாங்க. யாருமே ஷைன் பண்ண முடியல அந்த மாதிரி. அதனால அவங்க வந்து யாருமே வந்து ஒரு செலக்டர்ஸே ஒரு ஃபாஸ்ட் போலிங் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் போல் ஃபாஸ்ட் போலிங்கை வந்து ட்ரை பண்ணாமே இருந்தாங்க ரொம்ப நாளா. இவர் தான் கௌதம் கம்பீர். நான் படித்த வரைக்கும் இவருடைய நிதிஷ்குமார் இன்டர்வியூலே படிச்சிருக்கேன். அதை நான் அவரோட நிதிஷ்குமார் வந்து டீமில் எடுத்த உடனே அவர் என்ன சொன்னாராமா, யூ ஆர் நாட் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், யூ ஆர் அ ஜெனியன் ஆல்ரவுண்டர், யூ கேன் ஆல்சோ போல், ஐ கேன் போல் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா மேட்சும் நீ ஆடணும், எல்லா மேட்சும் ப்ராக்டிஸில் கூட அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இட் ஹஸ் கிவன் இம் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அதனால கௌதம் கம்பீர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. நாங்கள் சொல்றது என்னன்னா, நமக்கு வந்து அல்டிமேட்லி ரிசல்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 3-0 ஒரு சீரீஸை தோக்கிறது ஒரு பெரிய ஹியூமிலியேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. அதுக்கெல்லாம் வந்து கோச்சோடைய கான்ட்ரிபியூஷன், கோச்சோடைய இதுதான், கோச்சை தான் நம்ம பிளேம் பண்ணிக்கணும் அதுக்கெல்லாம். ஏன்னா அவருடைய மென்டல் ஃப்ரேம் ஆஃப் மைண்டு, அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தானே இருக்கு டீமுக்கு. தோத்தா வந்து நம்ம கோச்சை பிளேம் பண்ணணும், ஜெயிச்சிட்டா வந்து பிளேயர்ஸை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணணும். இல்லையே, அப்படி சொல்லலையே. கோச் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப்
எனி ஸ்போர்ட்ஸ் பர்டிகுலர்லி இன் கிரிக்கெட். அதனால அதுவும் 3-0 டிஃபீட் ஆகும். அதுவும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டீம், வேர்ல்ட் நம்பர் 1 டீம் வந்து வித்தின் 6 months அது மாதிரி லூஸ் பண்ணச்சே யாரை பிளேம் பண்ணுவீங்க? டீம் வந்து டெஸ்ட்ல இல்ல சார், டெஸ்ட்லயும் நம்ம தான் நம்பர் பாத்தீங்கன்னா WTC நம்ம லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் தோத்தோம். WTC லாஸ்ட் 2 டைம் நம்ம நியூசிலாந்து கூட தோத்துறோம், ஆஸ்திரேலியா கூட தோத்துறோம். வேர்ல்ட் நம்பர் 1 டீமா இருக்கலாம், பட் ரெண்டு டைம் நம்ம ஃபைனல்ஸ். வேர்ல்ட் நம்பர் 1 டீம் நம்ம தான், அண்ட் வேர்ல்ட் ரேங்கிங்லயும் WTCலயும் நம்ம தான். இல்ல சார், இப்போ செகண்ட் சார். இப்ப ஆஸ்திரேலியா தான் சார் நம்பர் 1 WTC ரேங்கிங்ல. இப்பதான் அந்த 3-0 தோத்ததுக்கு அப்புறம் தான். ஆமா, இப்போ ஆப்வியஸா 3-0 தோத்ததுக்கு முன்னாடி நம்ம 1ல இருந்தது, இவர் தான் நம்பர் 2 கொண்டு வந்திருக்காரு. அதாவது பங்களாதேஷ் கூட ஜெயிக்கும் போது பாராட்டணுமே சார். பங்களாதேஷ் கூட ஜெயிச்சோம் சார், அது வந்து சாதாரண வீக் டீம். அது வந்து சார் அவங்க பாகிஸ்தான் கூட வந்து ஒரு சீரீஸா பாகிஸ்தான்ல போய் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம அவருக்கும் அவங்க கூட ரொம்ப காம்படிட்டா விளையாடணும் அப்படின்னா நம்ம கண்டிஷன்ல தான் நம்ம அவங்கள ஜெயிச்சிருக்கோம். ஆமா, அப்புறம் என்ன, அது அவங்க பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம் தான். எனி வின் இஸ் a great win, அத பத்தி டவுட்டே இல்ல. அத வச்சிட்டு வந்து கௌதம் கம்பீர் பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்ல முடியாது. அதுல வந்து அதுல ஃப்ரண்ட் லைன், அதுல டாப் ஆர்டர் பேட்டிங் டோட்டல் ஃபெயிலியர். ஒரு டெஸ்ட்ல கான்பூர்ல ஒரு 2 daysல டெஸ்ட் என்னால முடிக்க முடியும்னு முடிச்சு காட்டினவர் கம்பீர். அன்னைக்கு நம்ம அவரை நிறைய பிரைஸ் பண்ணோம். அவரை நீங்க பிரைஸ் பண்ணணும்னு நான் சொல்லல, இல்ல அதுக்கு பிரைஸ் பண்ணலாம், அதுக்கு ஓவராலா பிரைஸ் பண்ண முடியாது. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். கேம்ல வந்து தோல்வி அப்படிங்கிறது இஸ் a பார்ட். வெற்றி எந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்கிறோமோ அது மாதிரி தோல்வியும் நடக்கிறது இயல்பு தானே சார். தோல்வி ஏற்றுக்கிறோம் சார், பட் 3-0ன்னு ஒயிட் வாஷ் வாங்கினதே கிடையாது 75 வருஷ ஹிஸ்டரியில. அது தவிர வந்து இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃபெயிலியர் அகைன்ஸ்ட் ஸ்பின் பவுலிங் பார்த்ததே கிடையாது. அதுக்கு காரணம் கம்பீர் தான். கம்பீர் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேக்டர்ஸ். அப்ப ரோஹித் இல்ல, கோலி இல்ல, ஜெய்ஸ்வால் இல்ல, கில் இல்ல, KL ராகுல் இல்ல, இவங்க யாருமே பேட் பண்ணல. பும்ரா அங்க பவுலிங் போட்டு எத்தனை விக்கெட் எடுத்தாரு நீங்க சொல்லுங்க. அப்ப வாஷிங்டன் சுந்தர் அங்க இருந்து இல்ல, இது வந்து this will go as an endless topic. ஒரு கோச் இஸ் an important component of any sports, any games. It is கிரிக்கெட்டில் அதே முக்கியம் தான். கௌதம் கம்பீர் வந்து has taken over a team which was world number 1. அதை வந்து within 6 months too many failures he has come he has done it for Indian team. அதனால அவரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆனோம் சார். கோச்சிங் அவர் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். அவர் கொஞ்சம் இறுக்கமா இருக்கக்கூடிய பர்சன் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கொஞ்சம் சிரிக்க மாட்டாரு, அது எல்லாரையுமே பார்க்க முடியுது, அது ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ என்னன்னா கிரவுண்டுக்கு வெளில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பிளேயர்ஸ் எடுக்கிறாரு, பிளேயர்ஸ் அனுப்புறாரு நம்பிக்கையோட, டீமை செலக்ட் பண்றாங்க. பட் ஆன் கிரவுண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போனது பிளேயர்ஸை தான் நம்ம பிளேம் பண்ண முடியுமே தவிர அந்த இடத்துல போய் நம்ம கோச்சை பிளேம் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல சார். எல்லா இடத்துலயும் போய் நம்ம கோச்சை வந்து பிளேம் பண்ணிட்டே இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கோச்சே வேண்டாம், எல்லாம் பிளேயர்ஸே பெர்ஃபார்ம் பண்ணின்னு விட முடியுமா? கோச் has got a very very important role. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ரோஹித்தை வந்து பேட்டிங் விளையாடுங்க, நீங்க நின்று பொறுமையா விளையாடுங்க, ஒரு 100 ரன் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோச் அனுப்புறாரு. அந்த இடத்துல அவர் அடிக்காம வந்தா அதுக்கு யார் காரணம்? கலெக்டிவ் பேட்டிங் ஃபெயிலியர் ஆஃப் இந்தியன் டீம். அப்போ எல்லாரையும் தான் சார். அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வாஸ் மைண்ட் செட் ஆஃப் த பிளேயர்ஸ். அந்த ஒன் ஆஃப் தி மைண்ட் செட் ஆஃப் த பிளேயர்ஸோட முக்கியமான காரணம் கோச்சோடைய கைடன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி இது எண்ட்லெஸ்ஸா தான் போயிட்டு இருக்கோம். நீங்க ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, நான் ஒரு ஆர்குமெண்ட் வச்சு அப்படியே மாத்தி வச்சுட்டு இருப்போம். சோ நம்ம இந்த கேமை பத்தி பேசுவோம். இந்த கேமை பத்தி இப்ப பாத்தீங்கன்னா 218 ரன் லீட்ல இருக்காங்க இந்தியா. அப்பர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தியா தான் இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சைன் இந்தியாவுக்கு? இந்தியா ஹேவ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் த கேம். இதுதான் என்னுடைய கணிப்பு. we have not reached டிரைவிங் சீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்ல முடியாது. இதை அப்படியே டபுள் பண்ணியானோம். நம்ம 218 டபுள் பண்ணா 436 வருது. 436 டபுள் பண்ணி லீடு வந்துட்டோன்னா அதுதான் மினிமம். ஐ எம் டாக்கிங் அபவுட் 450 வரலாம், 500 வரலாம். ஏன்னா இன்னும் 3 நாள் இருக்கு கேமு. there is no pressure for India to declare even if you play whole day tomorrow. அது மாதிரிலாம் கிடையாது இந்த மேட்ச் சிச்சுவேஷன். இப்போ ஏன்னா 2 நாள்ல 2வது இன்னிங்ஸ் ஆடுறோம் நம்ம செகண்ட் டேலயே. Unless we reach a position of doubling the present score, we will not reach the driving position.
driving seat position. At the moment, we have a control of the game. Both the batsmen looking very good. இப்போ நீங்க திருப்பி கௌதம் கம்பீருக்கே வரேன். கௌதம் கம்பீர் பண்ண இன்னொன்று ஒரு பெரிய வெற்றிகரமான விஷயம் KL ராகுல் ஓப்பனிங் இருக்கிறது. நேத்தி நம்ம பேசணும், ராகுல் தான் லுக் த பெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படின்னோம். இவந்தோ இவர் ஆமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் அன்பார்ச்சுனேட் அவுட். அவர் இன்னைக்கு ஆனது எப்படி இருந்தது தெரியுமா? நேத்தி அவுட் இல்ல அவுட் ஆகிட்டீங்கன்னு சொன்னீங்க, அவுட் ஆகிட்டீங்கல்ல, இப்போ திருப்பி வந்திருக்கேன், அவுட் ஆகி காட்டுங்கடா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆடினார் இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பிளேமிஷே இல்லை சார் அவரு. இன்னைக்கு இவர் கூட ஒரு கேட்ச் கொடுத்தாரு, ஜெய்ஸ்வால் கவாஜா கேட்ச் விட்டாரு. டிஃபிகல்ட் கேட்ச், பட் பிடிச்சிருக்கணும், லோ கேட்ச். நிறைய பீட்டன் ஆனாரு, நிறைய ஃபியூ எட்ஜஸ்லாம். அவர் எப்பவுமே அவர் கேம் அப்படிதான், அவர் கொஞ்சம் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். ஆனால் அவருடைய அட்டாக்கிங் ஸ்டைல்லேருந்து நிறைய மாற்றி தான் ஆனார் இன்னைக்கு. அதனால அவரையும் பாராட்டி தான் ஆனோம். அவர் நல்ல இன்னிங்ஸு. அதுவும் நமக்கு கவாஸ்கருக்கு அப்புறம் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்ராடில் போய் ஸ்ட்ரெயிட்டாகவே சக்சீட் ஆகுது. ஒரு லெஃப்ட் நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாராவது சொல்லுங்களேன் சக்சீட் ஆனவங்க? கிடையாது, யாரும் கிடையாது. அது மாதிரி வந்திருக்காரு. கங்குலி இஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெரிய லெவலில் சக்சீட் ஆகி எனக்கு இன்னும் தெரியாது. மேபி வி கேன் ரெஃபர் டு எனி ஸ்டாட்டிஸ்டிஷியன். இவர் வந்து ஷார்ட் டயத்தில் ஒரு 1 இயர்ல கம்பீர் இஸ் ஆவரேஜ் சக்சஸ் தான். அவர் இவரோட சக்சஸ் கிடையாது, நீங்க கரெக்டானா. கம்பீர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் தான், பட் அவரும் ஷார்ட் டைம் தான் இருந்திருக்காரு. பட் இதே மாதிரி ஒரு இம்பாக்ட் பண்ணல யாரும். டெஸ்ட் கிரிக்கெட்ல உள்ள வந்த உடனே இப்படி ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டின்னு வாங்கல, அதே மாதிரி பண்ண ஒரு பேட்ஸ்மேன் கவாஸ்கர். அதுதான் கவாஸ்கரோட கம்பேர் பண்ணாங்க. கவாஸ்கருக்கு அப்புறம் இவர் தான். அவர் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், இவர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அதாவது கவாஸ்கர் அளவுக்கு ஒரு கேலிபர் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்துட்டு தான் அந்த பாயிண்ட்டை சொன்னேன். ஸோ கம்பீர் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ அது ஒன்று. இப்போ ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் அண்ட் ராகுல், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ராகுல். அவர் வந்து லாஸ்ட் 6 மாதம் அவர் பட்ட கஷ்டம், இங்கேயும் அங்கேயும் பேட்டிங் ஆர்டர் மாற்றி கஷ்டப்படுத்தி திடீர்னு நம்பர் 6 இறக்கி அவர் சர்ஃபராஸ் ஆடி அவர் ரீட்டைன்மெண்ட்டுக்கு இவரை ட்ராப் பண்ணும்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு 100 ஃப்ரெஷ் சீரீஸில், ஒரு டஃப் சீரீஸில், ஒரு டஃப் கிரவுண்டில் ஓப்பனிங் பேட்டிங் இறங்கணும். நம்பர் 6 இறங்கிட்டு நம்பர் 1 அதான் ஃபர்ஸ்ட்ல இறங்கணும். அதில் வந்து சக்சீட் ஆயிட்டாரு. ஆடின விதம் இருக்கு, சில பேர் ஆடச்சே உங்களுக்கு வந்து பெவிலியன்லேருந்து பார்க்குற அடுத்த வர பிளேயர்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ஆடினார் இன்னைக்கு. இப்போ என்னன்னா மார்னஸ் லெபிஷன் ஓவர் போறாரு, டிராவிஸ் ஹெட் ஓவர் போறாரு. கிட்டத்தட்ட அவங்க பவுலிங்ல எத்தனை பேரை யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை பேரையும் கமின்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ எப்படின்னா அந்த பிச்சே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷா இருந்தது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷா இருக்கு. க்ரீன் அந்த இதுவே இல்லை சுத்தமா. இதுக்கு போக போக பிச்சு இன்னும் பேட்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுமா? பிச்சு ஸ்லோ ஆயிடுது, பட் பிச்சு டேர்ன் ஆகலாம், ஸ்விங்கு ஆகலாம், லோ கெப்ட் ஆகலாம். இது இப்படி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங் பாரடைஸ் மாதிரி இருந்தது, பட் ஆட் பால்ஸ் ஹவ் கெப்ட் லோ. 1-2 பால் ராகுல் ஆல்மோஸ்ட் கீழே தான் ஆனாரு, பட் டேர்ன் ஆகல. நேதன் லைன் இஸ் a good turner of the ball. நம்ம அஸ்வின் மாதிரி கூட இல்லை, அவர் டேர்ன் பண்ணி அவுட் சைட் ஆஃப் சைட்ல இருந்து டேர்ன் பண்ணுவார், அந்த பேட்டர்ன்ல போடுவார். அவருக்குமே பெருசா டேர்ன் ஆகல, அதுக்கு தான் சொல்றேன். அதனால இன்னும் நாளைக்கு ஃபுல்லா கூட பேட்டிங் விக்கெட்டா தான் இருக்கும் தோன்றது. ஆனால் ஃபர்ஸ்ட் half an hour 45 minutes ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் தி விக்கெட்ல எனிதிங் கேன் ஹேப்பன். கொஞ்சம் மாய்ஸ்சர்ஸ், ஆமா மாய்ஸ்சர் இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, அதனால ஒரு சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் அவங்க ஓல்டு பால்ல தான் போட போறாங்க நாளைக்கு. ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு ஓல்டு பால் தான் போட்டாங்க 1.5 ஹவர்ஸ்க்கு. அதனால நம்ம எல்லாமே இந்தியாவுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கு எப்படி எல்லாம் ஃபேவரபிளா வந்ததோ அதே மாதிரி தான் நாளைக்கும் ஸ்டார்டிங் ஃபேவரபிளா தான் இருக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமா நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் half an hourல லூஸ் பண்ணக்கூடாது விக்கெட்டை. ரன்ஸ் டசன்ட் மேட்டர், வி டோன்ட் நீட் டு ஸ்கோர் ரன்ஸ். இப்போ நியூசிலாந்து சீரீஸ்லாம் நம்ம வந்து ஸ்டே பண்ணாம ரன் அடிக்க போய் தான் இவரே ஜெய்ஸ்வாலே அடிக்க போய் எல்லாம் 2-3 தடவை விட்டானாரு. கிட்டத்தட்ட 193 பால்ஸ் விளையாடிட்டாரு. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆனாங்க. இவர் பர்டிகுலர்லி ஜெய்ஸ்வாலுடைய நேச்சுரல் பேட்டிங் கட்டுப்படுத்திட்டு அவர் வந்து ஆடினது பெரிய விஷயம். இதெல்லாம் தான் தோன்றது. இப்பதான் திருப்பி நவ் அவர் இந்தியன்ஸ் ஹவ் ரியலைஸ்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டேயிங் இன் தி விக்கெட், பிளேயிங் வித் மோர் டிஃபென்சிவ் அப்ரோச், ஒன்லி பிளே த பால் ஆன் மெரிட், பிளே த பால் ஆன் மெரிட், ட்ரஸ்ட் யுவர் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம 2-3 தடவை பேசியிருக்கோம்.
அதே தான், வி ஆர் பேக் டு டிராயிங் போர்டு. இப்போ இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரன் லீடு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? ஈஸிலி 400+ லீடு டெஃபினட்டா வரணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல 400+ வரலன்னா இட் வில் பி அ கிரேட் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். அதனால வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் 172 ஃபார் நோ லாஸ். நாளைக்கு எவ்வளவு மெதுவானாலும் 220 250 ரன் அடிக்க முடியும். நம்ம வந்து ஒரே நாள்ல 300 அடிக்கணும், பேஸ்பால் மாதிரி ஆடணும், அந்த ஆட்டிடியூட்லாம் இப்போ போயிடுச்சு, நல்லா தெரியுது. இப்போ நவ் வி ஹவ் கம் டு நோ. இதை வந்து திருப்பி பேச வேண்டாம், யாரு பேசுனா அது யாரு பண்ணல அப்படின்னு. எவ்வளோ சாதாரணமானாலும் 230 240 அடிச்சிட முடியும். 230 240 இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அடிச்சானா எவ்வளவு வருது நமக்கு? ஈஸியா வந்துடுது. அதனால அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கா? 400க்கு மேல அடிச்சிட்டோம், வெற்றி வாய்ப்பு நமக்கு தான் 85%க்கு மேல, நியர்லி 90% சான்சஸ் நமக்கு தான். அந்த 400 430 தான் சொன்னேன், நம்ம முதல்ல பேசி சொன்னேன், இந்த டபுள் பண்ணிட்டோன்னு இப்போ இருக்கிற 218 லீட்ல இருக்கோம். இந்த லீடை டபுள் பண்ணிட்டோன்னா ஐ திங்க் வி வில் பி இன் த டிரைவிங் சீட். டிரைவிங் சீட்டா இல்ல வின்னிங்கா? டிரைவிங் சீட்ல வின்னிங் தானே. ஆஸ்திரேலியன்ஸும் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. உஸ்மான் கவாஜா இருக்காரு, ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு, லபுஷேட் பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுறாரு. 52 பாலுக்கு 2 ரன் அடிச்சார். டெஸ்டா அவர் தான் விளையாடினாரு. மிச்சல் ஸ்டார்க் கூட யாருமே நேற்றுக்கு 100 பால் விளையாடின ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் விளையாடினாரு. நேற்று நம்ம சொன்னோம்னா ஸ்டார்க் ஆடுவாரு, அலெக்ஸ் கேரி ஆடுவார்னா, அலெக்ஸ் கேரி ஆடாம இவர் ஆடினாரு. அவங்க பாருங்க ஹியூமிலியேட் ஆகாம ஒரு 100 தாண்டி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கோர். அப்படி கஷ்டப்பட்டு அவங்களும் நல்ல லைன் அப் வச்சிருக்காங்கல்ல. சோ அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேட்டிங் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு கஷ்டம் காரணம் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர். 440 460 சேஸ் பண்றதுங்கிறது மைண்ட்ல வந்து ஏறிடுச்சுன்னா பீப்புள் ஸ்டார்ட் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரோக்கு, டிஃபென்சிவ் ஆடுறதா, அடிச்சு ஆடுறதா, ஒரு விக்கெட் விழுந்தாலே அது அந்த விக்கெட்டோடைய தாக்கமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் மீதி பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா நாளைக்கு டே 3 தான், அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் இருக்குல்ல உங்களுக்கு. சோ அதனால அந்த பிரஷர் வரும்ங்கறீங்களா? டெஃபினட்டா வரும். எப்படி 430 440 சேஸ் பண்றது மலை ஏறுற மாதிரி தான். எந்த டீமா இருந்தாலும் சரி, 90% ஆஃப் தி ஃபெயிலியர் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஆர் தி சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர். பிச்சில் வந்து ஹெல்ப்ஃபுல் இல்லாட்டாலும் சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விக்கெட் வச்சு இல்லைன்னா வேற ஏதாவது டைட்டா போட்டாலே ரன்னே இல்லாமல் ஒரு 4 ஓவர் போறதுன்னு வச்சுங்களேன், அப்போவே ஒரு டென்ஷன் வரும். அதுலலாம் விக்கெட் வருது தான் ப்ரெஷர். அந்த ப்ரெஷரில் வருது தான் விக்கெட். அதுதானே ஒன்ஸ் வி எஸ்டாப்ளிஷ் டார்கெட் ஆஃப் 425 ஆர் மோர், ஐ திங்க் அவர் சான்சஸ் வில் பிகம் ஆஸ் ஐ டோல்ட் யூ மோர் தென் 90%. பார்க்கலாம் சார், பார்க்கலாம். டே 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணாங்க. டே 2ல செகண்ட் இன்னிங்ஸை இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோ லாஸில் இருக்காங்க. 218 ரன் லீட்ல இருக்காங்க. ஸோ டே 3 எப்படி அமைய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிச்சு இந்த மாதிரியே பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்க போதா இல்லை பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ண போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ.